தமிழகத்தில் ஜனநாயக திருவிழா காலை 7 மணி முதலே தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் திரை பிரபலங்களும் சாமானியர்களும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றி வருகிறார்கள். இந்த தேர்தல் திருவிழா தொடர்பான சில செய்திகளை தொடர்ந்து அடுத்தடுத்து தற்போது பார்த்துவிடலாம். சென்னை 1000 விளக்கு தொகுதிக்குட்பட்ட கோபாலபுரத்தில் உள்ள ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் நடிகர் ரஜினிகாந்தும் அவரது மகள் சௌந்தர்யாவும் வாக்களித்தனர். வாக்குரிமை உள்ள அனைவரும் நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும் என்று ரஜினிகாந்த் கூறினார். ஓட்டுரிமை இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா ஓட்டு போடணும். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் நடிகர் அஜித்குமார் முதல் நபராக வாக்கு செலுத்தினார். சென்னை வேளச்சேரி தொகுதிக்குட்பட்ட திருவான்மையூரில் பாரதிதாசன் மாநகராட்சி பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடிக்கு நடிகர் அஜித்குமார் காலை 6:45 மணியளவில் வந்து சேர்ந்தார். முன்னதாக அவர் வரப்போவதை அறிந்து அந்த இடத்தில் ஏராளமான ரசிகர்கள் கூடியிருந்தனர். காவல்துறையினர் மெலிதாக தடியடி நடத்தி ரசிகர்களை அப்புறப்படுத்தினர். வெள்ளை நிற கோட் ஷூட், கருப்பு நிற கூலிங் கிளாஸ் அணிந்தபடி வந்திருந்த அஜித் வாக்குச்சாவடிக்குள் சென்று தனது வாக்கினை பதிவு செய்தார். அதிகாரப்பூர்வமாக 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதற்கு 5 நிமிடம் முன்னதாக சுமார் 6:55 மணியளவில் அஜித்குமார் தனது வாக்கை செலுத்தினார். அதற்கு முன்பே மாதிரி வாக்குப்பதிவு முடிந்திருந்தது. அனைவருக்கும் பாரபட்சமின்றி சரிசமமாக கிடைக்கும் ஒரே உரிமை வாக்குரிமை என்றும் அதனை யாரும் தவறவிடக்கூடாது என்றும் நடிகர் சிவகார்த்திகேயன் கேட்டுக் கொண்டார். சென்னை வளசரவாக்கத்தில் உள்ள குட் ஷெப்பர்ட் மேல்நிலைப் பள்ளியில் மனைவியுடன் சென்று அவர் வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைவரையும் போலவே இந்த தேர்தல் தமக்கும் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். ரொம்ப எக்ஸைட்டிங்கான தேர்தலாக தான் எல்லாருக்குமே இருக்குன்னு நான் நம்புறேன். அண்ட் இதை பத்தி இப்போ இந்த தேர்தல்லாம் எனக்கு தெரிஞ்சு முதல் முறையா சோசியல் மீடியாவோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிற தேர்தலா நான் பாக்குறேன் நான். ஸோ அதனால இது எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆர்வமா தான் இருக்கேன். காவல்துறை மற்றும் அரசியல் துறையைச் சேர்ந்த பிரபலங்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். சென்னை வாக்குச்சாவடியில் நடிகர் சத்யராஜ் தனது வாக்கினை பதிவு செய்தார். இதேபோல கவிஞர் வைரமுத்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். திரைப்பட இயக்குநரும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் தந்தையுமான எஸ்.ஏ. சந்திரசேகர் வாக்களித்தார். நடிகரும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகியான நடிகர் சரத்குமார் தனது மனைவி ராதிகாவுடன் சென்று வாக்களித்தார். சென்னையில் திரை பிரபலங்கள் பலரும் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். ஆழ்வார்பேட்டையில் நடிகர் தனுஷ், நடிகை த்ரிஷா, இசையமைப்பாளர் அனிருத் உள்ளிட்டோர் வாக்களித்தனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் விஜய் சேதுபதி தனது ஜனநாயக கடமையாற்றினார். டி நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் பிரபு தனது குடும்பத்தினருடன் சென்று வாக்களித்தார். இசையமைப்பாளர் இளையராஜாவும் டி நகரில் வாக்களித்தார். சென்னை மடிப்பாக்கத்தில் நடிகர் பிரதீப் ரங்கநாதன் தனது வாக்கினை செலுத்தினார். இதேபோல நடிகர் ஜீவா உள்ளிட்ட பிரபலங்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். முதல்வர் மு.க. ஸ்டாலின், துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் குடும்பத்துடன் சென்று வாக்களித்துள்ளனர். சென்னை மயிலாப்பூர் தொகுதிக்குட்பட்ட தேனாம்பேட்டை எஸ்ஐஇடி கல்லூரியில் அமைந்துள்ள வாக்குச்சாவடிக்கு முதல்வர் ஸ்டாலின், அவரது மனைவி துர்கா, துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின், அவரது மனைவி கிருத்திகா, அவர்களது மகன் இன்பநிதி ஆகியோர் சென்றனர். அங்கு வாக்காளர்களுடன் வரிசையில் காத்திருந்து ஒருவர் பின் ஒருவராக தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். தமிழ்நாடு வெல்லும் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஜனநாயக கடமையாற்றிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் அனைவரும் தவறாமல் ஜனநாயக கடமையாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். நான் எப்படி ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கணும், அதே மாதிரி தமிழ்நாட்டு வாக்காளர்கள் தன்னுடைய ஜனநாயக கடமையை முறையாக ஆற்ற வேண்டும், தவறாமல் ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்று நான் வாக்காளர்கள் எல்லாம் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரே சொல்றேன், தமிழ்நாடு வெல்லும். இன்று நீங்கள் அளிக்கப் போவது வாக்கல்ல, தமிழ்நாட்டை காக்க நீங்கள் ஏந்தும் கேடயம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், உங்கள் வாக்கு தமிழகத்தில் உள்ள ஒவ்வொருவரின் எதிர்காலத்தையும் தீர்மானிக்கும் என குறிப்பிட்டுள்ளார்.
ஜனநாயகம், மதச்சார்பின்மை, மாநில உரிமைகள், சமத்துவம், சமூக நீதி ஆகிய அரசியலமைப்பின் உயர்ந்த விழுமியங்களை பாதுகாக்கும் வகையில் வாக்கு அமையட்டும் என்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி சேலம் மாவட்டம் சிலுவம்பாளையம் தொடக்கப்பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் தன்னுடைய வாக்கை பதிவு செய்தார். நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தேர்தலில் வாக்காளர் மக்கள் அனைவரும் வாக்குச்சாவடிக்கு சென்று தங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். 100% இது தேவையில்லாதெல்லாம் கேள்வியில வேண்டாம். இது இப்ப தேர்தல் விதிமுறைப்படி இருக்குது. தேர்தல் விதிமுறைப்படி என்ன கேள்வி கேட்குமோ அதை கேளுங்க. அனைவரும் வாக்களிக்க வேண்டும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முதன்முறையாக வாக்களித்த அவரது மகன் இன்பநிதி குறித்த செய்தியாளர்களின் கேள்வியை உதயநிதி புன்னகையுடனும் இன்பநிதி ரியாக்ஷன் கொடுத்தவாறும் கடந்து சென்றனர். முதல் முறை வாக்காளர்கள் 14 லட்சம் பேர், நீங்க என்ன செய்தி சொல்ல விரும்புறீங்க? எல்லாருக்குமே என்ன செய்யுதுன்னா, தயவு செய்து வாக்களிங்க, உங்களுடைய கடமை, தயவு செய்து வாக்களிங்க. சன்னு மோஸ்ட்லி ஓட்டு போட்டிருக்காரு. தாவேக தலைவர் விஜய் வாக்களித்து தன்னுடைய ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளார். சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட நீலாங்கரையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு விஜய் வந்திருந்தார். அப்போது விஜயை பார்க்க முண்டியடித்துக் கொண்ட ரசிகர்கள் கூட்டத்திற்கிடையே அவர் வாக்குச்சாவடிக்கு சென்று தமது வாக்கை பதிவு செய்துவிட்டு புறப்பட்டுச் சென்றார். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நேரத்தை இரவு 8 மணி வரை நீட்டிக்க வேண்டும் என்று தாவேக தலைவர் விஜய் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். ஆணையத்திற்கு அவர் எழுதியுள்ள அவசர கடிதத்தில் சென்னை கிளாம்பாக்கம் உட்பட முக்கிய பேருந்து நிலையங்களில் சொந்த ஊருக்கு சென்று வாக்களிக்க விரும்பும் ஆயிரக்கணக்கான வாக்காளர்கள் போதுமான அளவுக்கு பேருந்துகளின்றி தவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இது வாக்காளர்களின் ஜனநாயக உரிமையை பறிக்கும் செயல் என்றும், மாநில பேருந்து கழகங்கள் மூலம் இது திட்டமிட்டு செய்யப்படுகிறதோ என்ற சந்தேகம் ஏற்படுவதாகவும் விஜய் கூறியுள்ளார். எனவே உடனடியாக கூடுதலாக பேருந்துகளை இயக்கவும், வாக்குப்பதிவுக்கான நேரத்தை 2 மணி நேரம் நீட்டிக்கவும் அவர் கோரிக்கை விடுத்தார். மேலும் வாக்குச்சாவடிகளில் நிலவும் மந்தமான சூழலை சரி செய்து மக்கள் விரைவாக வாக்களிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனது மனைவியுடன் நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்கு செலுத்திவிட்டு புதிய தலைமுறைக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். வாக்குப்பதிவு பொதுமக்கள் ஆர்வமாக வந்து வாக்கு செலுத்தும் போது புதிதாக இளைஞர்கள்லாம் பேரார்வமாக வாக்கு செலுத்த பல்வேறு இடங்களுக்கு பெயர்ந்து போய் முனைப்பாக இருக்கிறதுல பார்க்கும்போது பெரிய நம்பிக்கை இருக்கு. ஜனநாயகத்து மேலே நம்ம பிள்ளைகளுக்கு இருக்கிற, இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு இருக்கிற பிடிப்பு, வாக்கினுடைய வலிமை என்ன, வாக்கால் நம்ம எதிர்காலத்தை மாற்றி எழுத முடியுங்கிற அந்த பொறுப்புணர்வை உணர்ந்து அவங்க வாக்கு செலுத்த வர்றதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சியும் நம்பிக்கையும். சொந்த ஊர்களுக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு அந்த பேருந்து கட்டணம்லாம் கணிசமாக அதிகரிச்சு நேற்று கிளாம்பாக்கத்தில் அவ்வளவு இது இருந்தது, அதை எப்படி தவிர்த்திருக்கணும். இப்போ வானூர்தி கட்டணம், பேருந்து கட்டணம்லாம் நமக்கு போதிய வசதி இல்லை, அடிப்படை இல்லை. இப்போ தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் கூடுதலாக பேருந்து இயக்கியிருக்க மாதிரி இது ஒரு ஜனநாயக திருவிழா தான். இதுக்கு ஏற்பாடு செஞ்சுருந்துருக்கணும். தேர்தல் ஆணையம் அதை கவனிக்கலை. நாம் தமிழர் இந்த முறை நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கணுமா வேணாமாங்கிறது மக்கள் தான் முடிவு செய்யணும். எந்த கட்சி ஆட்சி அமைக்கணும், அது ஒரு தேசிய விடுதலைக்கு போராடுறவன் இந்த காலகட்டத்துக்குள்ள விடுதலை வென்றெடுத்துரும் நினைக்கிறது பைத்தியகாரத்தனம். உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன். எங்க தலைவர் எங்களுக்கு கற்பிச்சது அதுதான். நாங்க தொடர்ச்சியா செய்யறோம். இந்த தளத்துல, இந்த களத்துல, நிலத்துல இருக்க மொத்த அரசியலுமே மாற்றணும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த அமைப்பே புரட்டி போடணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் புரட்சி என்பது ஒரு தலைகள் மாற்றம்ங்கிறேன். அந்த மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ணா அவர்கள் வரும்போதே காங்கிரஸ் ஓட்டு காசு கொடுக்குன்னு திட்டிருக்காப்புல. இப்ப அந்த காங்கிரஸையும் கூட சேர்த்துக்கிட்டு இவங்க அப்ப 2 ரூபா கொடுத்துருக்காங்க, இப்ப 2000 கொடுக்குறாங்க. அவ்வளவுதான் வளர்ச்சியில வருது. அதெல்லாம் புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் செய்தியாளர் விக்னேஷ் புத்து. முன்னாள் அமைச்சர்கள் பலர் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர்.
முன்னாள் மத்திய அமைச்சர் மு.க. அழகிரி மதுரை மேற்கு தொகுதிக்குட்பட்ட டிவிஎஸ் பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். தேர்தல் களம் கணிக்க முடியாதபடி உள்ளதாகவும் தனது ஜனநாயக கடமையை ஆற்றியுள்ளதாகவும் அவர் சுருக்கமாக தெரிவித்தார். அன்னைக்கே சொல்றேன், யார் வேணா ஜெயிக்கலாம், ஒன்னும் புரியல. ஜனநாயக கடமையை ஆற்றிட்டேன், அவ்வளவுதான். அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தொண்டாமுத்தூர் தொகுதிக்குட்பட்ட சுகுணாபுரம் அரசு பள்ளியில் குடும்பத்துடன் வாக்களித்தார். அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வெல்லும் என்றும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி என்றும் கூறினார். இன்றைக்கு தமிழகத்தில் உறுதியாக ஆட்சி மாற்றம் உறுதி. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி கோவிந்தம்பாளையம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் வாக்களித்தார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் நல்லாட்சி அமையும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஔவையார்குப்பம் தொடக்கப்பள்ளியில் வாக்கினை செலுத்தினார். மக்களிடம் மௌன புரட்சி தெரிவதாகவும் திமுக ஆட்சி அகற்றப்படும் என்றும் அவர் விமர்சித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி கலைமகள் பள்ளியில் முன்னாள் அமைச்சர் கே.டி. ராஜேந்திர பாலாஜி தனது வாக்கை பதிவு செய்தார். மக்கள் அரசுக்கு எதிரான மனநிலையில் இருப்பதாகவும் அதிமுக கூட்டணிக்கு வாக்களிக்க தயாராகிவிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வேம்பார்பட்டி அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் தனது வாக்கினை செலுத்தினார். நிச்சயமாக தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு எடப்பாடியார் தலைமையில் நல்லாட்சி அமையும் என தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரை மீனாட்சி அரசு கலைக்கல்லூரி வாக்குப்பதிவு மையத்தில் குடும்பத்துடன் வாக்களித்தார். கட்சி துண்டு மற்றும் கொடி கட்டிய காரில் வந்து அவர் வாக்களித்தது அங்கு சிறு சர்ச்சையை ஏற்படுத்தியது. தருமபுரி மாவட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கே.பி. அன்பழகன் பாலக்கோட்டிலும் பே. பழனியப்பன் மோளையானூர் வாக்குச்சாவடியிலும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். வேட்பாளர் டாக்டர் செந்தில்குமார் தருமபுரி காந்தி நகரில் வாக்களித்த போது அவருக்கு மரக்கன்று வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் மதுரவாயல் தொகுதியில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் நொளம்பூர் அரசு பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார். தனது மனைவி, மகன் மற்றும் பேர பிள்ளைகளுடன் வந்து வரிசையில் நின்று அவர் வாக்களித்தார். காங்கிரசின் மாநில தலைவரும் அக்கட்சியின் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி வேட்பாளருமான செல்வ பெருந்தகை மணிமங்கலத்தில் இன்று காலை தனது குடும்பத்தினருடன் வந்து வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் நேர்மையாக நடைபெறுவதே ஜனநாயகத்தின் வெற்றி என்றார். மேலும் தன் மீதான வருமான வரித்துறை சோதனை அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்றும் தெரிவித்தார். ஆயிரத்து 1971 ஆண்டு திமுக ஆட்சியை தக்கவைத்த வரலாறு மீண்டும் திரும்பும் என்று திமுக எம்பி கனிமொழி நம்பிக்கை தெரிவித்தார். சென்னை திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மயிலாப்பூர் பகுதியில் உள்ள வாக்குச்சாவடியில் அவர் வாக்களித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதன்முறை வாக்காளர்கள் லாஜிக்கலாக முடிவு செய்து வாக்களிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வாக்களியுங்கள், உங்களோட எதிர்காலத்திற்கு எது நல்ல ஒரு ஆட்சியாக இருக்கும் என்பதை பற்றி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிந்திச்சு ஒரு லாஜிக்கலான ஒரு கன்க்ளூஷனோட வந்து ஓட்டு போடும். நாட்டுக்கு எது நல்லது, நம்ம உரிமைகளை யார் பாதுகாப்பாங்க, நம்முடைய மொழியை, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, தமிழ்நாட்டை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் என்பதை சிந்தித்து வாக்களிக்க வேண்டும். விஜயின் அடையாளம் எங்குமே இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தமது சொந்த ஊரான அரியலூரில் உள்ள குன்னம் தொகுதிக்குட்பட்ட அங்கனூர் கிராமத்தில் திருமாவளவன் வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், 2 கருத்தியலுக்கு எதிரான யுத்தத்தில் தமிழ்நாடு வெல்லும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆகவே அவர் வெளிப்படுத்திய திமுக வெறுப்பு உள்நோக்கம் கொண்டது என்பதை மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள். எங்கும் அவருடைய அடையாளங்கள் பெரிதாக இல்லை. எனவே திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். தேமுதிக பொதுச் செயலரும் அக்கட்சியின் விருத்தாச்சலம் தொகுதி வேட்பாளருமான பிரேமலதா விஜயகாந்த் தனது மகன்கள் விஜய பிரபாகரன் மற்றும் சண்முக பாண்டியனுடன் சென்று தனது வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகம் முழுவதும் தேர்தல் திருவிழா சிறப்பாக தொடங்கியுள்ளதாக குறிப்பிட்டார். 234 தொகுதிகளில் 200 இடங்களில் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று தெரிவித்த அவர், வாக்குச்சாவடிகளில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் குற்றம் சாட்டினார்.
இது தொடர்பாக அதிகாரிகளிடம் அனுமதி பெற்று தேமுதிக சார்பில் தேவையான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் என்கிட்ட சொன்னாங்க, காற்றோட்டமே இல்லை, ஃபேன் வசதி இல்லை, கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னாங்க. அப்புறம் பிஆர்ஓட்ட நான் கேட்டேங்க, அப்புறம் ஃபேன் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு. இருக்கிறத வச்சுட்டோம், இன்னும் எக்ஸ்ட்ரா இல்லைன்னாங்க. நான் வித் பெர்மிஷனோட தேமுதிக சார்பாக ஃபேன்ஸ் வைக்கணும் அப்படின்னு நான் கேட்டேன். தாராளமாக வச்சுக்கோங்கன்னாங்க. ஸோ இமிடியேட்டாக இப்போ 2-3 பெடல் ஃபேன்ஸ் வருதுங்க. ஸோ மக்கள் பயன்பாட்டுக்காக நம்ம வைக்கிறோம். ஈவினிங் 5 முடிஞ்ச பிறகு அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஸோ நிச்சயம் இதெல்லாம் முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணால் பெட்டராக இருக்கும். சென்னை தியாகராய நகரில் உள்ள கர்நாடக சங்க உயர்நிலைப் பள்ளி வாக்குச்சாவடியில் பாமக தலைவர் அன்புமணி வாக்களித்தார். வாக்களித்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர், வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டால் அந்த தொகுதிகளில் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஐந்து கோடியே 75 லட்சம் வாக்காளர்கள் இருக்கின்றார்கள். அதுல திமுக ஒவ்வொரு வாக்காளருக்கும் 2000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா 12,000 கோடி வாக்காளருக்கு மட்டும் பணம் கொடுக்கிறது. 8,000 கோடி தேர்தல் செலவு, 20,000 கோடி இந்த 20 நாள்ல செலவு பண்றாங்கன்னா எவ்வளவு சம்பாரிச்சிட்டு இருக்கணும். அப்போ இதெல்லாம் மக்கள் பார்க்கணும். பிளஸ் இது அதிகாரிகள்லாம் இதுல தலையிட்டு இது போன்ற நடக்கிற சம்பவங்கள்லாம் சீரியஸா எடுத்துக்கிட்டு அதை தடை பண்ணிட்டா போதும். ஏன்னா அதுக்கப்புறம் தேர்தல பணம் கொடுத்தாங்கன்னா தேர்தல் நிறுத்துங்க, மறுபடியும் தேர்தல் வைங்க, மறுபடியும் பணம் கொடுத்தா தேர்தல் நிறுத்துங்க, ஒரு நாள் முடிவு நிறுத்தணும். இது மாதிரி 3 முறை செஞ்சீங்கன்னா நிச்சயமா 3வது முறை கொடுக்க மாட்டாங்க, கொடுத்தா நிறுத்திடுவாங்க. உறுதியா ஒரு மாற்றத்தை மக்கள் விரும்புகிறார்கள், பெரிய அளவில் மாற்றத்தை விரும்புகிறார்கள். எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை மக்கள் கொடுத்தார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கோவை கவுண்டம்பாளையம் தொகுதிக்குட்பட்ட PSG கல்லூரியில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தேர்தல் ஆணையம் இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்க வேண்டும் என்று விமர்சித்தார். குறிப்பாக சென்னை உள்ளிட்ட நகரங்களில் இருந்து வெளியூர் சென்று வாக்களிக்க விரும்புபவர்களுக்கு போதுமான பேருந்து வசதிகள் செய்யப்படாததால் மக்கள் அவதிப்படுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், போக்குவரத்து திட்டமிடலில் அரசு தோற்றுவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். நிறைய போன் பண்ணிருக்கிறது எல்லாமே, நிறைய மெசேஜ் போட்டிருக்கவங்க எல்லாமே சென்னையிலிருந்து குறிப்பா தென் தமிழகத்திற்கு செல்லக்கூடிய பேருந்து வசதிகள் ரொம்ப குறைவா இருக்கு. அந்த பேருந்து ரொம்ப குறைவா தான் இருக்கு. பிரைவேட் ஆபரேட்டர்ஸ் ரொம்ப குறைவா இருக்கு. அரசு பேருந்துகள் குறைவா இருக்கு. நேற்று இரவு சிங்காநல்லூர்ல இருந்து பார்த்தோம், இங்கிருந்து வெளியே செல்லக்கூடிய பேருந்துகளுடைய எண்ணிக்கையும் குறைவா இருக்கு. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதனால எப்பவுமே தேர்தல் ஆணையம் இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டில் சிறப்பாக செய்திருக்கலாமோ அப்படிங்கிறது என்னுடைய ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து. புதிய விட்டில் பூச்சிகளை கண்டு ஏமாற வேண்டாம் என்று இளைய சமுதாய வாக்காளர்களுக்கு அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். சென்னை வேளச்சேரி தொகுதிக்குட்பட்ட அடையாறு பள்ளியில் மனைவி மற்றும் மகளுடன் சென்று டிடிவி தினகரன் ஜனநாயக கடமையாற்றினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், என்டிஏ கூட்டணியின் வெற்றி உறுதி என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு சிறந்த மாநிலமாக உருவாக்க அம்மா அவர்கள் எடுத்த முயற்சிகளை தொடர்ந்து அண்ணன் EPS அவர்கள் எடுப்பதற்கு அதிமுக தலைமையிலான எங்களது தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும். சென்னை மயிலாப்பூரில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாக்களிக்கும் மையத்திற்கு அந்த தொகுதியின் பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் நேரில் வருகை தந்தார். வேட்பாளர் என்ற முறையில் ஆய்வு செய்ய வந்திருப்பதாக தெரிவித்த அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் சுவாரஸ்யமான கருத்தை பகிர்ந்து கொண்டார். முதலமைச்சர் பெண்ணுரிமை குறித்து பேசி வருவதால் ஒரு பெண் வேட்பாளரான எனக்கே அவர் வாக்களிக்க வேண்டும் என்று தமிழிசை சவுந்தரராஜன் கலகலப்பாக தெரிவித்தார். திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அமைச்சர் கோவிச்செழியன் சோழபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் வாக்களித்தார். திருச்சி திருவெரும்பூர் தொகுதி வேட்பாளரும் அமைச்சருமான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திருச்சி வரகநேரி தா செவந்திலிங்கம் முத்தரையர் உயர்நிலைப் பள்ளியில் தனது மனைவி ஜனனியுடன் வாக்களித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி சட்டமன்ற தொகுதியில் மீண்டும் திமுக வேட்பாளராக போட்டியிடும் தமிழக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா அவரது சொந்த ஊரான தளிக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தனது குடும்பத்துடன் வாக்கினை செலுத்தினார். ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் ராசிபுரம் தேசிய பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் தனது மனைவியுடன் வந்து வாக்கு செலுத்தினார். ஆவடி வேட்பாளரும் அமைச்சருமான நாசர்
ஆவடியில் உள்ள தனியார் தொடக்கப்பள்ளியில் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தார். தமிழக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தனது சொந்த கிராமமான தேவனூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் குடும்பத்தினருடன் வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார். ராணிப்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரான கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் ஆர் காந்தி நவல்பூர் பகுதியில் உள்ள கங்காதரன் அரசு நிதி உதவி நடுநிலைப் பள்ளியில் தனது குடும்பத்துடன் வந்து வாக்குப்பதிவு செய்தார். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் சொந்த ஊரான கோபாலபுரம் கிராமத்தில் உள்ள இந்து ரெட்டி உயர்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையத்தில் தனது மனைவியுடன் வந்து வாக்குப்பதிவு செய்தார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் குறித்து பேசிய அவர், விஜய் பெறும் வாக்கு சதவீதமே அவரது அரசியல் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்கள் என்ன முடிவு எடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் எல்லாம் 4ஆம் தேதி தான் தெரியும். ஆனால் உறுதியாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி 200க்கும் மேற்பட்ட இடங்களில் உறுதியாக வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் தேனி மாவட்டத்தில் இருக்கின்ற 4 தொகுதிகளிலும் நான் உள்பட 4 தொகுதிகளிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி உறுதியாக மாபெரும் வெற்றி பெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.